பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சமூகத்திலே ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் வல்லமை உள்ளது. அவைகள் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களாய் மாறும். இங்கு ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தை கேட்கிற நண்பர் தேவ பிள்ளையே, அநேகருக்கு இன்றைக்கு நான் கேள்விப்படுகிற போது அநேகருக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. உள்ளத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, இல்லை எங்க வாழ்க்கை இப்படியே இருக்குமா, மற்றவங்க பேசுற பேச்செல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, எங்களை காயப்படுத்து என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இங்க அண்ணால் சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அண்ணால் விண்ணப்பம் மட்டும் பண்ணவில்லை, அந்த விண்ணப்பத்தோடு கூட ஒரு பொருத்தனையும் பண்ணினார்கள். நீங்கள் பொருத்தனையோடு கூடிய ஜெபிக்கிற ஜெபம் தேவனை சீக்கிரமாய் அசைக்கும். ஆண்டவர் கரத்திலிருந்து உடனே பதிலை கொண்டு வரும். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள், என் அன்பு சகோதரிகள், என் அன்பு மகள்கள், இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறார். எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு துக்கப்படுறீங்களா? கூனி குறுகி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அண்ணாளுக்கு குழந்தையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தர மாட்டாரா? அண்ணால் ஆராதிக்கிற அதே தேவனைத்தான நீங்களும் ஆராதிக்கிறீங்க. ஆனால் அண்ணால் என்ன செய்தால் தெரியுமா? 3 காரியங்களை செய்தால். 1, அவள் தேவ சமூகத்துக்கு போனாள். நல்லா கவனிங்க. முதல் காரியம், அவள் தேவ சமூகத்துக்கு போனால். 2வது காரியம், தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார். 3வது, தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனையை ஏறெடுத்தார். தேவ சமூகத்துக்கு போங்க, ஆண்டவருடைய சபைக்கு போய் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். நிச்சயமா இந்த வருஷம் இந்த குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் கர்ப்பத்தை திறக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறதா இருந்தா, அண்ணாளுக்கு அவள் விண்ணப்பத்தின்படியே ஒரு குழந்தையை கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு குழந்தையை தருவீராக என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வைராக்கியமாய் அண்ணாலை போல இருதயத்தை உடைத்து ஊற்றி கண்ணீரோடு கதறி கேளுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கும் ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுப்பார். பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? ஜெபிக்க போறேன். உங்கள் வயிற்றில கையை வைங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் சகோதரன் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அண்ணாளின் விண்ணப்பத்தை கேட்டவர் என் விண்ணப்பத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க செய்கிற பொருத்தனையை கர்த்தருக்கு நிறைவேற்றுவதற்கு இப்போதே ஆயத்தப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்போது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு அங்கலாய்க்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் நீர் மாத்திரமே அப்பா. இப்பொழுதே மலட்டு கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். கர்ப்பத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படி நான் கட்டளை இடுகிறேன். இப்போதே கர்ப்பத்தின் கனியை தந்து அப்பா, அந்த கருவை தந்து ஆசீர்வதிப்பீராக. கருவை சுமக்கிற பிள்ளைகளுக்கு அதை சுகபத்திரமாக பெற்றெடுக்க உதவி செய்வீராக. செய்தீர், நன்றி. ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே தங்கள் கர்ப்பத்திலே சாமுவேலை பார்க்கட்டும், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சாமுவேலை பார்ப்பீங்க. Holy Spirit.